ஹெலிகாப்டரை தள்ளிச் சென்ற இளைஞர்கள் இலங்கையில் பதிவாகிய வைரல் சம்பவம். தொடரும் டிட்வா சூறாவளியின் கொடூரம், 600ஆக அதிகரிக்கும் பலி எண்ணிக்கை, வெளிவந்தது அடுத்த அதிர்ச்சி அறிக்கை. வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட 500க்கும் அதிகமான வாகனங்கள், உரிமையாளர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. மீள்பாவனை தொடர்பில் எச்சரிக்கை. வீடுகளை சுத்தம் செய்ய 25,000 ரூபாய் வெளியிடப்பட்ட விண்ணப்பம் உடன் நிரப்பி அனுப்புங்கள். நுவரெலியா கந்தப்பளையில் வெள்ளத்தால் அழிந்துள்ள மரக்கறி செய்கை, கண்ணீரில் உழலும் விவசாயிகளின் சோகம். இலங்கைக்கு 950 டன் நிவாரணப் பொருட்களை வழங்கிய தமிழ்நாடு, நாடு மீட்பில் பெரும் பங்காற்றிய வரலாற்றை பதிவு செய்யும் அயல்நாட்டு நண்பன் இந்தியா. நாட்டு மக்கள் எதிர்பாரா பெரும் இன்ப அதிர்ச்சி செய்தியை வழங்கிய ஜனாதிபதி அனுர, 1 கோடி வரை உயரும் வெள்ள பாதிப்பு நிவாரணம். வெள்ள நீரில் அடித்து வந்த பாரிய மீன்கள், அடிபட்டு பிடித்த மக்கள், விடுக்கப்பட்டுள்ள அவசர செய்தி. ரந்திம்பே மகேங்கனை மின் பரிமாற்ற அமைப்பு தொடர்பில் வெளியான அறிவிப்பு, பெரும் சவாலை ஏற்றுக்கொண்டு பணிபுரியும் மின்சார ஊழியர்கள். பேரிடரில் சிக்கியுள்ள இலங்கையை மீட்க களமிறங்கும் பல நாடுகள், வந்து குவிந்து வரும் உதவிகள். காலநிலை சீர்கேட்டால் பாதிக்கப்பட்டு இதுவரை இயல்புக்கு திரும்பாத மலையக பகுதிகளில் ஹெலிகாப்டர் மூலம் நிவாரணம் மற்றும் மீட்புப் பணிகள் இடம்பெற்று வருகையில், நேற்றைய தினம் நிவாரணப் பணிகளுக்காக வந்த ஹெலிகாப்டர் சேற்றுக்குள் சிக்கிய நிலையில் அதை மீட்டெடுக்க இளைஞர்கள் ஹெலிகாப்டரை தள்ளிச் சென்ற காட்சிகள் வெளியாகியுள்ளன. இலங்கையின் 25 மாவட்டங்களிலும் சூறாவளி புயல் டிட்வா மற்றும் மோசமான வானிலையின் காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 607ஆக அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மையம் தெரிவித்துள்ளது. மேலும் 214 பேரை காணவில்லை என்றும் பேரிடர் மையம் அறிவித்துள்ளது. கடுமையான வானிலை நாடு முழுவதும் 5,86,464 குடும்பங்களைச் சேர்ந்த 20,82,195 பேரை பாதித்துள்ளது. கண்டி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 232 பேர் உயிரிழந்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து நுவரெலியா 89 பேர், பதுளை 83 பேர், குருநாகல் 61 பேர், கேகாலை 30 பேர், புத்தளம் 30 பேர் மற்றும் மாத்தளை 28 பேர் ஆகிய மாவட்டங்கள் காணப்படுகின்றன. காணாமல் போனோரை பொறுத்தவரை கண்டியைச் சேர்ந்த 81 பேரும், நுவரெலியாவைச் சேர்ந்த 35 பேரும், கேகாலையைச் சேர்ந்த 41 பேரும், பதுளையைச் சேர்ந்த 28 பேரும், மேலும் குருநாகலைச் சேர்ந்த 11 பேரும் இன்னும் காணாமல் போயுள்ளனர். 43,715 குடும்பங்களைச் சேர்ந்த 1,52,537 பேர் தற்போது தற்காலிக தங்குமிடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் ஆவணங்கள் இழந்த அல்லது வாகனங்கள் சேதமடைந்த வாகன உரிமையாளர்களுக்கு உதவுவதற்காக மாவட்ட ரீதியாக நடமாடும் சேவைகளை நடத்தவுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிலைமை சீரானவுடன் டிசம்பர் நடுப்பகுதியில் இந்த திட்டம் தொடங்கும் என்று மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்தார். டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட வெள்ளத்தில் மூழ்கி அல்லது அடித்துச் செல்லப்பட்ட வாகனங்களை முழு ஆய்வு இன்றி பயன்படுத்த வேண்டாம் என்றும் போக்குவரத்து பொறியாளரான நுவான் மதநாயக்க தெரிவித்தார். நீரில் மூழ்கிய வாகனங்களை இயக்காமல் தொழில்நுட்ப வசதிக்கு கொண்டு சென்று முதலில் சுத்தம் செய்ய வேண்டும். அனைத்து வகையான ஒயில், பிரேக், பவர் ஸ்டியரிங், கியர், எண்ணெய், என்ஜின் எண்ணெய் உட்பட அனைத்தையும் அகற்ற வேண்டும். மேலும் அவை வெண்மையாக மாறியிருந்தால் என்ஜினை முழு ஆய்வுக்குட்படுத்த வேண்டும். சுமார் 2 முதல் 3 நாட்கள் முழுமையாக நீரில் மூழ்கியிருக்கும் வாகனங்களின் என்ஜின் மற்றும் கியர்பாக்ஸை இயல்பு நிலைக்கு மீட்டெடுக்க முடியும். ஆனால் அவற்றின் மின் அமைப்புகளை பயன்படுத்தக்கூடாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்காலிகமாக மீட்கப்பட்டாலும் அது எதிர்காலத்தில் அரிக்கப்பட்டு பெரிய சேதத்தை ஏற்படுத்தக்கூடும். எனவே வாகனத்தை காப்பீட்டு நிறுவனங்கள் மூலம் செயலிழக்க செய்ய வேண்டும் அல்லது 3ஆம் தர காப்பீடு இருந்தால் மின் சுற்றுக்களை முழுமையாக மீண்டும் கட்டி எழுப்ப வேண்டும். வாகனத்தின் சஸ்பென்ஷன் அமைப்புகளுடன் தொடர்புடைய கிரீஸ் முழுவதுமாக அகற்றப்பட்டு புதியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவற்றின் ரப்பர் பாகங்களை மீண்டும் பொருத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். வீடுகளை சுத்தம் செய்து பழைய நிலைக்கு கொண்டு வர 25,000 ரூபாய் மற்றும் இழப்பீடு வழங்க தேவையான விண்ணப்ப படிவத்தை தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையம் வெளியிட்டுள்ளது. இதேவேளை பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையம் ஆகியன இணைந்து நாட்டில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்களுக்கு பேரிடரில் பாதிக்கப்பட்ட வீடுகளை மீள் கட்டமைக்க 25,000 ரூபாய் உதவித்தொகை வழங்குவது தொடர்பில் வழிகாட்டல் ஒன்றையும் வெளியிட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் ஏற்பட்ட மோசமான வானிலையால் கடும் மழை மற்றும் வெள்ளத்துடன் மண் சரிவுகள் ஏற்பட்டது. இதில் நுவரெலியா கந்தப்பளை பகுதியில் விவசாய தோட்டங்களில் பயிரிடப்பட்ட பயிர்கள் முற்றிலும் சேதமடைந்து விவசாயிகளுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். மேலும் அறுவடை காலங்களில் தொழிலாளர்களும் வேலைவாய்ப்பை இழந்துள்ளனர். விவசாயத்தை சார்ந்துள்ள பல்வேறு தொழில்களும் தற்போது வரை நலிவடைந்து வருகிறது.
நுவர்லியா கந்தப்பளை பிரதேசத்தில் மரக்கறி செய்கை நிலங்களில் வெள்ள நீர் உட்பிரவேசித்துள்ளது. அதன் விளைவாக மலைநாட்டு மரக்கறி பயிற்சிகள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளன. இதில் கரட், லீக்ஸ், கோவா மற்றும் உருளைக்கிழங்கு அவற்றின் ஏராளமாக அழிவடைந்துள்ளன. குறிப்பாக நுவர்லியா கந்தப்படை பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் விவசாயம் செய்யும் தாழ்நிலங்களில் தேங்கி நிற்கும் வெள்ள நீரால் அறுவடைக்கு தயாரான மரக்கறி நீரில் மூழ்கி அழுகி விடுவதாகவும் அல்லது மண்ணில் புதைந்து விடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வெள்ள நீரால் பல்வேறு பூச்சிகள் தாக்குதலால் மரக்கறி வகைகள் பாதுகாக்க முடியாத நிலையில் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் இது பயிர்கள் சேதமடையவும் விளைச்சல் குறைந்து விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்படவும் காரணமாயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு சார்பில் இலங்கைக்கு சென்னை மற்றும் தூத்துக்குடி துறைமுகங்களில் இருந்து கப்பல் மூலம் 950 டன் நிவாரணப் பொருட்கள் இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இலங்கை மக்கள் இந்த துயரில் இருந்து மீண்டு வரும் வகையில் தமிழக அரசு துணை நிற்கும் என்றும் துயரும் மக்களுக்கு உணவுப் பொருட்கள், மருந்து பொருட்களை வழங்கிட அதிகாரிகள் குழுவை அமைக்கிறோம் என்றும் அவர்கள் மீண்டெழுந்திட துணை நிற்போம் என்றும் தமிழக முதலமைச்சர் கூறியுள்ளார். இதேவேளை புயலால் உயிரிழந்தவர்களுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய அனுதாபத்தையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சென்னை துறைமுகத்திலிருந்து இன்று நிவாரணப் பொருட்களை சுமந்து செல்லும் கப்பலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து அனுப்பி வைத்தார். மேலும் வெள்ள பேரிடரின் போது அவசர மீட்பு நடவடிக்கைக்காக இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு வருகை தந்த இந்திய தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தங்களின் ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை நிறைவு செய்த நிலையில் இன்று இலங்கையை விட்டு புறப்பட்ட காட்சிகளும் வெளியாகியுள்ளன. பேரழிவினால் பாதிக்கப்பட்ட சொத்துக்களுக்கான ஜனாதிபதி அன்றகுமார நேற்று பாராளுமன்றில் அறிவித்த நிவாரணம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இடம்பெயர்ந்த மக்களுக்கு வழங்கப்படும் உலருணவு பொதி கொடுப்பனவு 10,500 வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. முகாம்களில் தங்கியுள்ளவர்களுக்கு சொந்த வீடுகளுக்கு செல்லும் வரை மாதத்துக்கு 25,000 ரூபாய் மாதாந்த வீட்டு வாடகை கொடுப்பனவு, வாழ்வாதாரத்தை இழந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருவர் இருந்தால் 25,000, அதற்கு மேல் இருந்தால் 50,000, வீட்டை சுத்தம் செய்ய உரிமை குரலை பொருட்படுத்தாமல் 25,000 கொடுப்பனவு, பாத்திரங்கள் மற்றும் அத்தியாவசிய வீட்டுப் பொருட்களை வாங்க 50,000 ரூபாய், பாடசாலை உபகரணங்கள் வாங்க ஒரு குழந்தைக்கு 25,000 ரூபாய் வீதம், வீடுகளுக்கு ஏற்பட்ட பகுதி சேதங்களுக்கு 25 லட்சம் வரை, 4 பிரிவுகளில் 25 லட்சம் வரை வழங்கப்படும். முழுமையாக சேதங்களுக்கு 50 லட்சம், வீடு முழுமையாக சேதமடைந்தோருக்கு ஒரு காணிக்கு 50 லட்சம், மொத்தம் 100 லட்சம். நெற்செய்கைக்கு 1 ஹெக்டேருக்கு 1.50 லட்சம். விதை நெல் மற்றும் உரம் அரசாங்கத்தால் வழங்கப்படும். மரக்கறி செய்கைக்கு 1 ஹெக்டேருக்கு 2 லட்சம். கால்நடை பண்ணை சேதங்களுக்கு 2 லட்சம் வரை இழப்பீடு. பதிவு செய்யப்பட்ட சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களுக்கு 2 லட்சம் வரை இழப்பீடு. மீன்பிடி படகுகள் முழுமையாக சேதமடைந்தால் 4 லட்சம் வரை, வியாபார கட்டடங்கள் முழுமையாக சேதமடைந்தால் 50 லட்சம் வரை வழங்க அரசு உத்தேசித்துள்ளதாக அறிவித்துள்ளார். அத்துடன் இருந்ததை விட பலமாக எழுந்து நிற்போம் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். வெள்ளத்திற்கு பின்னர் காணப்படும் இறந்த மீன்களை மக்கள் உண்பதை தவிர்த்து கொள்ளுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெள்ளம், நோய் அல்லது காயங்களின் காரணமாக இறக்கும் விலங்குகளின் உடலங்களை சரியாக கையாளவிட்டால் அவை தீவிர சுகாதார அபாயங்களை ஏற்படுத்தும் என உலக சுகாதார ஸ்தாபனம் எச்சரித்துள்ளது. இலங்கையில் வெள்ளத்துக்கு பிற்பாடு காணப்படும் இறந்த மீன்கள் உள்ளிட்ட எந்தவொரு விலங்கின் உடலத்தையும் பொதுமக்கள் தொடுவது, சேகரிப்பது அல்லது உண்பதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இறந்த விலங்குகளை கையாளுவதற்கு முன்னர் பொதுமக்கள் உடனடியாக பொது சுகாதார பரிசோதகர்கள் அல்லது உள்ளூர் அதிகாரிகளிடம் ஆலோசனை பெற்றுக் கொள்ள வேண்டும். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சுத்தம் செய்யும் பணிகளில் ஈடுபடுவோர் தொற்று அபாயத்தை குறைக்க கையுறை மற்றும் முகக்கவசம் போன்ற பாதுகாப்பு பொருட்களை பயன்படுத்த வேண்டும். சவர்க்காரம் மற்றும் சுத்தமான நீரை கொண்டு கைகளை தவறாமல் சுத்தமாக கழுவுதல் உள்ளிட்ட கடுமையான சுகாதார நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் இலங்கை கிளை அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. டிட்வா புயலின் தாக்கம் காரணமாக செயலிழந்த ரந்திப்பே மஹேங்கரை மீன்பரிமாற்ற அமைப்பை சீரமைக்கும் பணிகள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்றோ அல்லது அதற்கு உள்ளாகவோ நிறைவு செய்யப்பட்டு அந்த பகுதிக்கு மீண்டும் மின்சார இணைப்பை வழங்க எதிர்பார்த்துள்ளதாக எரிசக்தி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. டிட்வா புயலின் தாக்கம் காரணமாக ரந்தன்பே மஹேங்கனை 132 கிலோவாட்ஸ் மின் பரிமாற்ற அமைப்பின் ஒரு மின் கோபுரம் முழுமையாக அழிவடைந்துள்ளதோடு மின் கம்பிகளுக்கு பாரிய சேதம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சேதத்தினால் மஹேங்கனை பகுதிக்கும் அத்துடன் நாட்டின் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களுக்கு மின்சாரம் தடைப்பட்டுள்ளது. இதன்பொழுது இலங்கை மின்சார சபை உடனடியாக செயற்பட்டு 33 கிலோவாட்ஸ் தற்காலிக இணைப்பு மூலம் அந்த பகுதியில் உள்ள வைத்தியசாலைகள், நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் போன்ற அத்தியாவசிய இடங்களுக்கு மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளது. மேலும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு சில மணி நேரம் விட்டுவிட்டு மின்சாரம் வழங்கும் முறையையும் நடைமுறைப்படுத்தியுள்ளது. எவ்வாறாயினும் இந்த பணிகளை கண்காணிப்பதற்காக எரிசக்தி அமைச்சர் அந்த பகுதிக்கு விஜயம் செய்தார்.
இந்த விஜயத்தின் போது மின் பரிமாற்ற கோபுரம் முழுமையாக அழிந்து சேதமடைந்து போவதென்றும் நீர்மின் நிலையத்தையும் அமைச்சர் பார்வையிட்டார். பேரிடரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தேவையான பொருட்களை கொண்டு செல்ல அமெரிக்கா இன்று 2 விமானங்களை வழங்க உள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் சம்பத் கொட்டோய் தெரிவித்தார். இந்த நடவடிக்கைக்கு அமெரிக்கா 2 C-130 சரக்கு விமானங்களை வழங்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் பேரிடர் மேலாண்மைக்காக அமெரிக்கா பல ஹெலிகாப்டர்களை வழங்குவதாக உறுதியளித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மோசமான வானிலையால் இலங்கையில் பாரிய பாதிப்புகள் ஏற்பட்டுள்ள நிலையில் பல சர்வதேச அமைப்புகள் உதவ முன்வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பல நாடுகளின் அதிகாரிகள் இலங்கையுடன் பேச்சுவார்த்தையை ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து பல உதவிகள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். பிரான்ஸ், போலந்து, ஜெர்மனி மற்றும் துருக்கி போன்ற நாடுகளின் பிரதிநிதிகள் இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்துக்கு வருகை தந்து நாட்டுக்கு பொருத்தமான உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாக உறுதியளித்துள்ளதாகவும் பணிப்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார். ஹெலிகாப்டரை தள்ளிச் சென்ற இளைஞர்கள் இலங்கையில் பதிவாகிய வைரல் சம்பவம். தொடரும் டிட்பா சூறாவளியின் கொடூரம் 600ஆக அதிகரிக்கும் பலி எண்ணிக்கை வெளிவந்தது அடுத்த அதிர்ச்சி அறிக்கை. வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட 500க்கும் அதிகமான வாகனங்கள் உரிமையாளர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. மீள்பாவனை தொடர்பில் எச்சரிக்கை. வீடுகளை சுத்தம் செய்ய 25,000 ரூபாய் வெளியிடப்பட்ட விண்ணப்பம் உடன் நிரப்பி அனுப்புங்கள். நுவரெலியா கந்தப்பளையில் வெள்ளத்தால் அழிந்துள்ள மரக்கறி செய்கை கண்ணீரில் உழலும் விவசாயிகளின் சோகம். இலங்கைக்கு 950 டன் நிவாரணப் பொருட்களை வழங்கிய தமிழ்நாடு. நாடு மீட்பில் பெரும் பங்காற்றிய வரலாற்றை பதிவு செய்யும் அயல் நாட்டு நண்பன் இந்தியா. நாட்டு மக்கள் எதிர்பாரா பெரும் இன்ப அதிர்ச்சி செய்தியை வழங்கிய ஜனாதிபதி அனுர. 1 கோடி வரை உயரும் வெள்ள பாதிப்பு நிவாரணம். வெள்ள நீரில் அடித்து வந்த பாரிய மீன்கள் அடிபட்டு பிடித்த மக்கள் விடுக்கப்பட்டுள்ள அவசர செய்தி. ரந்தம்பே மகேங்கனை மின் பரிமாற்ற அமைப்பு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. பெரும் சவாலை ஏற்றுக்கொண்டு பணிபுரியும் மின்சார ஊழியர்கள். பேரிடரில் சிக்கியுள்ள இலங்கையை மீட்க களமிறங்கும் பல நாடுகள் வந்து குவிந்து வரும் உதவிகள்.